ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு இனிஷியலாக பிளான் பண்ண கேஸ்டிங் யாரெல்லாம்ன்றத டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களே ரீசெண்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இனிஷியலாக பிளான் பண்ணும்போது ஓல்டு கேரக்டருக்கு ரஜினி அவர்களும் யங் கேரக்டருக்கு தனுஷ் அவர்களையும் பிளான் பண்ணதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. பட் இந்த மாதிரி டிஏஜிங் பண்ணலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தளபதியை வச்சியே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லியிருந்தாரு. தென் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா கொடுத்த இன்டர்வியூல ஸ்னேகா அவர்களோட கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் நயன்தாரா அவர்கள் கிட்ட தான் கேட்டாங்களாம். பட் ஒரு சில ப்ராப்ளம்னால அது முடியலையா. பட் இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறமா படத்தை பார்த்துட்டு நல்ல வேளை ஸ்னேகா அவர்கள் இந்த கேரக்டரை பண்ணாங்க, என்னை விட இந்த கேரக்டருக்கு அவங்க தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் நயன்தாரா அவர்கள். அண்ட் அதுவும் உண்மையும் கூட. ஏன்னா ஸ்னேகா இந்த ரோல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. தென் இதே மாதிரி மோகன் அவர்களோட கேரக்டருக்கு அரவிந்த் சுவாமி அவர்களை தான் கேட்டாங்களாம். ஸோ அது நடக்காம போனதுக்கு அப்புறமா மோகன் அவர்கள் உள்ள வந்தாராம். ஆக்சுவலி படத்துல மோகன் அவர்களுக்கு பெருசா வேலை இல்ல. ஏன்னா யங் தளபதி தான் மெயின் வில்லன்றதுனால மோகன் கொஞ்சம் வீக்கா தான் தெரிஞ்சாரு. ஆக்சுவலி மோகன் அவர்கள் இந்த ரோலை எப்படி அக்செப்ட் பண்ணாரு அப்படின்றது எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல தளபதி அந்த ஸ்டேடியம் சீன்ல மோகன் அவர்களை காது கீழே அறியும் போது கொஞ்சம் எனக்கே ஒரு வியர்டா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா 90ஸ்ல மோகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸா இருந்ததுனால அவர் அந்த மாதிரி நக்கலா அடிச்சது கொஞ்சம் வேடா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ மோகன் அவர்கள் இந்த ரோலை அக்செப்ட் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதே மாதிரி திருசா ஆடனா மட்ட சாங்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ரீநீலா அவர்கள் தான் ஆட போறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸ்டிங்ல நிறைய சேஞ்சஸ் இருந்தாலும் ஃபைனலா எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.